Welcome back to the lecture series on Polytechnic Basic Physics. In this series, this is third video. In the video, நம்ம பார்க்க போறது system of units அப்படினா என்ன, physical quantities ஓட classification என்ன, அந்த ஒரு classificationக்கான explanation பார்க்க போறோம். First one, system of units. System of units. Last video la unit அப்படினா என்னன்னு பார்த்தோம். It is an accepted standard value to compare the value of the given physical quantity அப்படினு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட physical quantityயை மெஷர் பண்றதுக்கு எந்த மாதிரி எல்லாம் யூனிட் சிஸ்டம் இருந்துச்சு, எத்தனை வகையான யூனிட் சிஸ்டம் பிராக்டிஸில் காமனாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில். எத்தனை இருந்துச்சு அப்படின்னா, ப்ராக்டிஸில் இருந்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறேன், 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது 3. ஏன்னா அட் ப்ரெசண்ட்டில் யூனிவர்சலாக அக்செப்டன்ஸில் இருக்கிறது ஒரு யூனிட் சிஸ்டம் தான். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம் இருந்துச்சு. முதலாவது FPS சிஸ்டம். FPS சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஃபுட் பவுண்ட் செகண்ட். இதில் வரக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஃபுட் F, பவுண்ட் P, செகண்ட் S, இதெல்லாம் சேர்ந்து தான் FPS சிஸ்டம். அதாவது நீளத்தை ஃபுட்டுனும், மாஸை வந்துட்டு பவுண்டுனும், காலத்தை செகண்டுனும் மெஷர் பண்ணினது தான் FPS யூனிட் சிஸ்டம். இது பிரிட்டிஷ் காரங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவங்க பயன்படுத்தின சிஸ்டம். அதனால் இதுக்கு பேர் வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் அப்படின்னு கூட ஒரு பேர். இப்போ நம்ம பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தில் இருந்ததுனால தான் நம்மளும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு, 80 ஃபீட் ரோடு இப்படிலாம் ரோட்டில் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 10 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட ஒரு வீட்டு மனை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது இதிலிருந்து வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடியது தான். ஸோ புழக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறோம், பட் ஸ்டாண்டர்டாக அந்த வேல்யூ இப்போது ஆன் ரெக்கார்டு இருக்கானா ஜென்ரலி இல்லை. இப்போ ஸ்டாண்டர்ட் ஆன் ரெக்கார்டில் வரக்கூடியது நம்ம அடுத்து சொல்லக்கூடியது. பட் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருந்ததுனால அவங்க பயன்படுத்தின அந்த ஃபுட் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் மாஸ்க்கான பவுண்டுங்கிறது இல்லை. நம்ம போய் கடையில் போய் 1/2 கிலோ கோழிக்கறி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோமோ ஒழிய, எனக்கு 300 பவுண்டு கோழிக்கறி கொடுங்க அப்படின்னு கேட்குறதில்ல. இந்த எடைக்கான நிறைக்கான அந்த யூனிட் சிஸ்டம், பிரிட்டிஷ் யூனிட் சிஸ்டம் இந்தியாவிலேருந்து வழக்கொழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த லென்த்துக்குரிய ஃபுட் அப்படிங்கிறது அடி, 1 அடி 2 அடி அப்படின்னு சொல்கிறது இன்னும் வழக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் FPS சிஸ்டம் பிரிட்டிஷ்காரங்களால் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து CGS சிஸ்டம். ஸோ முதல் எழுத்தின் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், இப்படி பயன்படுத்துறது CGS சிஸ்டம். அல்லது இதுக்கு பேர் வந்துட்டு கவுசியன் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதுவும் இப்போ வந்துட்டு வழக்கத்தில் இல்லை. மூணாவதாக இருக்கக்கூடியது MKS சிஸ்டம். அதாவது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். MKS இந்த சிஸ்டம் ப்ராக்டிஸில் இருக்குது. அட் ப்ரெசண்ட் இதுக்கு பேர் SI யூனிட் சிஸ்டம் பேர்.
முன்ன சொன்ன 1வது 2வதுலலாம் உலகளவில் பயன்படுத்துறதுக்கு ஒரு சில சிக்கல்கள் இடையூறுகள் இருந்துச்சு. அதனால் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எம்கேஎஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மீட்டர் கிலோகிராம் செகண்ட் யூனிட் பேட்டர்ன் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்துக்கு பேர் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் பேர். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, it is called MKS system. It is called System of International Units. System of International Units அப்படின்னு சொல்லுவாங்க. or Standard International System of Units or Standard International System of Units அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னது, எம்கேஎஸ் யூனிட் சிஸ்டம் தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இதுதான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இதன்படி நீளத்தை வந்து மீட்டர்னும், நிறைய கிலோகிராம்னும், காலத்தை செகண்ட்னும் சொல்லுவோம். என்ன அட்வான்டேஜ், எஸ்ஐ யூனிட்டோட அட்வான்டேஜ் என்ன? எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2 அட்வான்டேஜ் மட்டும் சொல்லலாம். ஒன்று இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம், அதாவது யூனிட்டை வந்து 10 மடங்காக எழுதுவாங்க. இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம். ஸோ யூனிட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பிரஸ்ட் இன் எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆஃப் 10, எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆஃப் 10 மடங்குலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மீட்டர் இருக்குன்னா அதை 10ஆல் வகுத்தோம்னா டெசிமீட்டர், 10 ஸ்கொயரால் அதாவது 100ஆல் வகுத்தோம்னா சென்டிமீட்டர், 10 கியூப் அதாவது 1000ஆல் வகுத்தோம்னா மில்லிமீட்டர். ஸோ அந்த மாதிரி 10 மடங்குகளாக சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம். 1. 2வது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அது போன வீடியோலேயே வந்துச்சு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுங்கிற வார்த்தை. இங்கே எல்லா டிரைவ்டு குவான்டிட்டிஸும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மற்றும் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி, இது 2ல் இருந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ இது 2வது இம்பார்ட்டன்ஸ். அதாவது என்ன சொன்னோம், derived quantities, all derived quantities can be obtained from fundamental and supplementary quantities. ஸோ எல்லா derived குவான்டிட்டியுமே ஃபண்டமெண்டல் மற்றும் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டியோட காம்போசிஷனாக எழுதிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, SI unit system is a coherent system of units. It is a coherent system of units. அப்போ what is the advantages or merit of SI unit system கேட்டால், it is a metric system சொல்லலாம் and it is a coherent system of units சொல்லலாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு யூனிட் சிஸ்டத்திலிருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. அதனால தான் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் எல்லாம் ஈஸியாக ஃபண்டமெண்டல் மற்றும் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் சொன்ன அந்த டேர்ம் அது இப்போ வரப்போகுது. அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் physical quantities. physical quantities அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இதை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ இந்த physical quantities can be classified into 3 category. ஒன்று என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ரெண்டாவது என்னன்னா சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் ரெண்டாவது வரக்கூடியது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். மூன்றாவதா வரக்கூடிய வகை derived quantities. Derived quantities. So physical quantities can be classified into 3 types. 1 fundamental quantities, 2 supplementary quantities, 3 derived quantities. So அப்போ ஆப்வியஸாக அடுத்து என்ன வரும்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டினா என்ன, derived quantityனா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ let us begin with what is a fundamental quantity. ஸோ ஒன்று fundamental quantities. Fundamental quantity is a type of physical quantity. So it is a type of physical quantity. Type of physical quantity. Right. ஏன்னா மூணுல இது ஒன்று. So it's a type of physical quantity. Another thing, it is a basic quantity. ஸோ இதுதான் அடிப்படையானது. இட் இஸ் அ பேசிக் குவான்டிட்டி. ஸோ பேசிக் குவான்டிட்டின்னு சொல்லும் பொழுது இட் cannot be defined in terms of any other physical quantity. It cannot be defined in terms of any other physical quantity. Right? So the 3 point important. The first one, it is a type of physical quantity. ஏன்னா physical quantity ஓட 3 டைப்ல ஒன்று தான் fundamental quantity. So it is a type of physical quantity. Second one, it is a basic quantity. So இதுதான் fundamental, இதுதான் base. So இந்த குவான்டிட்டியை, இந்த டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு சொல்ல முடியாது. ஸோ இட் கேனாட் பி டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை பற்றினது. ஓகே, வாட் ஆர் ஆல் தீஸ்? அப்புறம் அதனோட யூனிட் என்ன, சிம்பிள் என்ன அப்படின்னா, there are 7 in numbers. Physical quantities are 7 in numbers. அது பாத்திரல என்னென்ன வரும்ட்டு. ஸோ ஒரு டேபிள் மாதிரி நம்ம எழுதலாம். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதனுடைய எஸ்ஐ யூனிட், சிம்பிள். இது எல்லாத்தையும் இப்போ எழுதலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 7 fundamental quantities. Number 1, length. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறது லென்த். அதுக்கான எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது மீட்டர். சிம்பிள் அப்படிங்கிறது எம். செகண்ட் ஒன், மாஸ். ஒரு பொருளினுடைய வெயிட் அதை பற்றி சொல்கிறது மாஸ். இதனுடைய எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது கிலோகிராம். கிலோகிராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் எழுதணும். கிலோகிராம்.
இங்கே சிம்பிள் அப்படிங்கிறது ஸ்மால் கே ஸ்மால் ஜி. மூணாவது டைம், இதுக்கான யூனிட் செகண்ட். இந்த எஸ்ஸும் கூட ஸ்மால் லெட்டர் தான், ஸ்மால் எஸ். இந்த 3 குவான்டிட்டின்னா மெக்கானிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் 3 ஆர் very important in mechanics. Okay, these 3 are very important in mechanics. Fine. So what about other 4 fundamental quantities? Mechanics அப்படின்னா இயந்திரவியல் இல்லையா? அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் இதுதான் நேம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதுக்கான யூனிட் ஆம்பியர். இது ஒரு சயின்டிஸ்டோட பேர் அப்படிங்கிறனால இதனோட சிம்பிள் வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு வரணும். எப்போவுமே சயின்டிஸ்டோட பேர் எழுதும்போது யூனிட் ஸ்மால் லெட்டரில் எழுதணும், சிம்பிள் எழுதும்போது கேபிட்டல். ஃபுல் ஃபார்மில் பேர் எழுதுனா ஸ்மால் லெட்டர், அட் த சேம் டைம் யூனிட் எழுதுனா கேபிட்டல் லெட்டர். அஞ்சாவது டெம்பரேச்சர். டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து கெல்வின், எழுதும்போது கேபிட்டல் கேன் போடணும். ஆறாவது லுமினஸ் இன்டென்சிட்டி. லுமினஸ் இன்டென்சிட்டி அல்லது இன்டென்சிட்டி ஆஃப் லைட். லுமினஸ் இன்டென்சிட்டி இதுக்கான யூனிட் அப்படிங்கிறது கேண்டிலா, ஸ்மால் சி ஸ்மால் டி அப்படிங்கிறது சிம்பிள். ஏழாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான யூனிட்டுங்கிறது மோல், சிம்பிள் MOL அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த 7 தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். என்னென்ன? லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity and amount of substance. லென்த்துக்கான SI யூனிட் மீட்டர், சிம்பிள் M. மாஸ்க்கான SI யூனிட் கிலோகிராம், சிம்பிள் kg. டைம்க்கான SI யூனிட் செகண்ட், சிம்பிள் ஸ்மால் s. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான SI யூனிட் ஆம்பியர், சிம்பிள் கேபிட்டல் A. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சயின்டிஸ்டோட பேரை எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் யூனிட் எழுதணும், ஃபுல் ஃபார்மில் எழுதும்போது அதுவே சிம்பிள் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். டெம்பரேச்சர் கெல்வின், சயின்டிஸ்டோட பேர் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ யூனிட் கெல்வின், SI யூனிட், சிம்பிள் K. லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, யூனிட்டு சிம்பிள் CD. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது SI யூனிட் மோல், சிம்பிள் அப்படிங்கிறது MOL அப்படி வரும். ஸோ இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், supplementary quantities. ஓகே, சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா, இது கூட இன்னும் 2 லேட்டர் ஆன் ஆட் பண்ணிட்டாங்க. ஒன்றுக்கு பேர் பிளேன் ஆங்கிள் நேம், அதுக்கான யூனிட் வந்துட்டு ரேடியன், சிம்பிள் RAD. ரெண்டாவது சாலிட் ஆங்கிள், அதுக்கான யூனிட் ஸ்ட்ரேடியன், SR. இது ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? வாட் இஸ் பிளேன் ஆங்கிள்? இப்போ இதெல்லாமே புரியுது. நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை,
லைட்டோட இன்டென்சிட்டி இதெல்லாம் புரியுது. ஆனால் பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட புரிஞ்சுக்கலாம். இந்த பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வட்டம் வரையலாம். ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அந்த வட்டத்தினுடைய வெளிப்பகுதியில் ஒரு ஆர்க் எடுத்தோம்னா, 2 புள்ளி எடுத்து ஆர்க் எடுத்தோம்னா, இந்த வட்டத்தினுடைய மையத்தையும் இந்த ஆர்க்கையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த 2 லைனும் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், ரைட்? ஸோ ஆர்க் ஏ ஆர்க் பினா the line joining the origin from the 2 sides of the arc இருக்கு இல்லையா, that is called என்னது? radius. So angle between the radius lines connecting the 2 edges of the arc to the origin இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள், இந்த ரேடியஸ் லைன் ரெண்டும் ஆர்க்கிலிருந்து ஆரிஜினுக்கு வரக்கூடிய ரேடியஸ் லைன் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள், இது 2 டைமென்ஷன், ஒரு பேப்பரில் வரைஞ்சிருக்கிற வட்டம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த தீட்டா அப்படிங்கிறது தான் பிளேன் ஆங்கிள். இந்த தீட்டா அப்படிங்கிறது தான் பிளேன் ஆங்கிள். ஓகே, அப்போ சாலிட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சாலிட் ஆங்கிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட்பால் என்னவாக இருக்கும்? இது வந்து சர்க்கிள், இங்கே எடுத்துருக்கிறது சர்க்கிள். ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்களேன். ஃபுட்பால் அப்படிங்கிறது ஸ்பியர், கோள வடிவத்தில் இருக்கும். இந்த ஃபுட்பால் எடுத்துட்டு, இது ஸ்பியர் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து ஒரு ஷேட் போட்டுக்கிறேன். இட் இஸ் அ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் ஃபுட்பால். இதில் சர்ஃபேஸில் இருந்து ஆரிஜினை நோக்கி கோன் வடிவத்தில் ஒரு ஷேப்பை கட் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கோன் வடிவத்தில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிரும்? ஒரு ஹாலோ ஏரியா கிரியேட் ஆயிரும். ஃபுட்பால் மாதிரியான ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டு அதில் ஒரு போர்ஷனை கோன் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு உள்ளீடற்ற ஒரு பகுதி கோன் ஷேப்பில் கிரியேட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஒரு வட்டம், அது அப்படியே உள்ள இப்படி ஒரு பள்ளமாக போகும். ஸோ திஸ் பார்ட் இஸ் அ ஹாலோ பார்ட் இல்லையா? இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தா இந்த சர்க்கிள் வச்சு n நம்பர் ஆஃப் ரேடியஸ் லைன்ஸ் வரும். all the circle lines, so every infinite number of small points வந்து ஒரு லைன் ஆரிஜினை நோக்கி வரையலாம். அப்படின்னா இந்த இடத்த நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு தான் இந்த ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது if you want to represent all the radius lines from the surface area of the cone that we have cut out from the solid sphere to the origin of the sphere எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சர்க்கிளாக வரும். இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது இட்ஸ் எ 2 டைமென்ஷனல் திங். சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது இட்ஸ் எ 3 டைமென்ஷனல் திங். இரு பரிமாணத்தில் கோணத்தை எழுதணும்னா அது வந்து பிளேன் ஆங்கிள், அதனோட யூனிட் ரேடியன், சிம்பிள் RAD. முப்பரிமாணத்தில் ஒரு கோணத்தை சொன்னோம்னா அதுக்கு பேர் சாலிட் ஆங்கிள், அதனுடைய யூனிட் ஸ்ட்ரேடியன், சிம்பிள் SR அப்படிங்கிறது. இதுதான் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி அப்படிங்கிறது. A third category, derived quantity. Third category, derived quantity. Derived quantities. அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியினுடைய மடங்காக எழுத முடியுமோ அதெல்லாம் derived quantities. Derived quantities are the physical quantities that can be expressed or derived from fundamental quantities.
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை காம்போசிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் நம்ம எழுத முடிஞ்சுது அப்படின்னம்னா அதுக்கு பேர் வந்துட்டு டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது தெளிவாக புரியும். ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதுக்கான ஃபார்முலா என்ன? இதுக்கான ஃபார்முலா ஸோ சைடு இன்ட்டு சைடு. ஸோ சைடு அப்படிங்கிறது ஒரு லென்த்து, ரைட்? அப்படின்னா அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் வந்துட்டு நீளம் இன்ட்டு நீளம், லென்த் இன்ட்டு லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஏரியா அப்படிங்கிற இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த் இன்ட் லென்த் அப்படிங்கிற ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினோட ப்ராடக்டாக வருது. ஸோ ஏரியாங்கிற டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ இங்கே ஏரியா அப்படிங்கிறது இட் இஸ் அ டிரைவ்ட் குவான்டிட்டி. இது லென்த் அண்ட் லென்த் அப்படிங்கிற ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட ப்ராடக்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படின்னா இங்கே டெஃபினேஷன் என்ன சொல்லுச்சு? ஏரியா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ இங்கே ஏரியாங்கிறத வி கேன் ரைட் இட் அஸ் லென்த் இன்ட்டு லென்த். இந்த மாதிரியான குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் தான். In a simple statement, other than those 7 fundamental quantities, 2 supplementary quantities, all other physical quantities are derived quantities. ஸோ நம்ம அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கிற அந்த 7 குவான்டிட்டி, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கிற 2 குவான்டிட்டி தவிர்த்து மீத எல்லாமே derived குவான்டிட்டிஸ் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வால்யூம் சொல்லலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் 1னா எக்ஸாம்பிள் 2 வால்யூம் ஆஃப் கியூப் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லலாம். ஸோ கியூப் எடுத்துக்கிட்டு அதனுடைய வால்யூம் சொன்னோம் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? 3 பக்கங்களுடைய நீளம் a இன்ட்டு a இன்ட்டு a. ஸோ லென்த் மல்டிப்ளைட் பை லென்த் மல்டிப்ளைட் பை லென்த்துன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னோம் அப்படின்னா ஸோ இங்கே வால்யூம் அப்படிங்கிறது டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ வால்யூம் இஸ் எ டிரைவ்ட் குவான்டிட்டி. எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்? லென்த் இன்ட்டு லென்த் இன்ட்டு லென்த். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த லென்த் விச் ஆர் லென்த் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ லென்த்துங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோடைய ப்ராடக்டாக தான் வந்துட்டு வால்யூம் வருது. ஸோ அதனால் வால்யூம்ங்கிறது டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி தவிர மீதி எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே டிரைவ்ட் குவான்டிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் யூனிட் மொத்தம் 3 வகை இருக்குது. FPS சிஸ்டம், CGS சிஸ்டம் அண்ட் MKS சிஸ்டம்னு பார்த்தோம். இதில் MKS சிஸ்டத்தை SI யூனிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ ப்ராக்டிஸில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு அர்த்தம். இந்த SI யூனிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம், கோஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். இதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பேசிக் குவான்டிட்டி. இதை வந்து வேறு எந்த குவான்டிட்டியாலையும் எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியாலையும் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அதில் 7 குவான்டிட்டி இருக்குது. அதில் 3 குவான்டிட்டி மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டன்ட், லென்த், மாஸ் அண்ட் டைம். மீதி 4 குவான்டிட்டிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லுமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்த்தோம். தென் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். வட்டத்தை வச்சு சொல்கிறது பிளேன் ஆங்கிள், ஸ்பியரை வச்சு சொல்கிறது சாலிட் ஆங்கிள். இது பார்த்தோம்.
தென் derived குவான்டிட்டினா அதுவும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி தவிர மற்ற எல்லாமே derived குவான்டிட்டின்னு தான் வரும். derived குவான்டிட்டிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதை வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸால் எழுதிட முடியும். எடுத்துக்காட்டாக ஏரியா சொன்னோம், வால்யூம் சொன்னோம். ஸோ இந்த அளவில் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.